வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்கிறது Poco X2. இந்த ஃபோன் வந்து Android 10 பேஸ் பண்ணி MIUI 11ல் Poco லான்ச்சர் ஓடி ரன் ஆகுது. இந்த ஃபோனில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். என்ன சாஃப்ட்வேர் அம்சங்கள் தந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் வந்து IR பிளாஸ்டர் இருக்குது, ஹைப்ரிட் டூவல் சிம் 4G வோல்டி இருக்குது, டூவல் சிம் டூவல் ஸ்டாண்ட் பை உண்டு, FM ரேடியோ இருக்குது, OTG சப்போர்ட் உண்டு, ஜைரோ சென்சர் இருக்குது, VR யூஸ் பண்ணலாம். சரி, இனி சாஃப்ட்வேர் அம்சங்கள் பார்ப்போம். டிஸ்பிளே செட்டிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரீடிங் மோட் இருக்குது, ப்ளூ லைட் ஃபில்டர் ஆப்ஷன் இது, ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். டார்க் மோட் உண்டு, ஏற்கனவே இப்போ நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். டார்க் மோட் வந்து ஷெடியூல் கூட பண்ணிக்கலாம், குறிப்பிட்ட டைமுக்கு எனேபிள் ஆகிற மாதிரி. டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் உங்கள் விருப்பத்துக்கு மாற்றிக்கலாம். கலர் டெம்பரேச்சர் வந்து டிஃபால்ட், வார்ம், கூலர்னு செட்டிங்ஸ் இருக்குது. Poco X2வில் வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் அதிகமாக சேவ் பண்ணணும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியலன்னா நீங்கள் வந்து 60 Hzக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். Poco X2வில் வந்து டூவல் நாட்ச் இருக்குது ரைட் சைடில். இந்த நாட்ச் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஹைட் நாட்ச் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி டாப் பாரில் பேட்டரி இண்டிகேட்டர், கிராஃபிக்கல் இல்லைன்னா பர்சன்டேஜ், இந்த ஐக்கான் அவுட் சைட், ஐக்கான் உள்ள, இது இப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் ரேஸ் டு வேக் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஃபேஸ் அன்லாக்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நீங்கள் ஃபோனை கையில் கொண்டு வந்தாலே வேக் ஆகி ஃபேஸ் அன்லாக்கும் ஆகிடும். டபுள் டேப் டு ஸ்க்ரீன் வேக் ஆப்ஷனும் இருக்குது. லாக் ஸ்க்ரீனில் வர இமேஜ் உங்கள் தேவையான கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். வால்யூம் பட்டன் டபுள் ப்ரெஸ் பண்ணி கேமரா லான்ச் பண்ணலாம். இப்படி சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட், வைப்ரேஷன் மோட் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்டில் பல ஆடியோ எஃபெக்ட்ஸ், உங்கள் ஹெட்ஃபோனுக்கான உரிய எஃபெக்ட் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீனில் எந்தெந்த ஆப் நோட்டிஃபிகேஷன் வேணும், ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன் பேட்ஜஸ், இதெல்லாம் வந்து எந்தெந்த ஆப்ஸ்க்கு வேணும், இங்கே நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரன்சி அளவு இல்லை டார்க் இல்லை கிரேக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஆப் ட்ராயர் ஐகான் லேஅவுட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதோட சைஸை இங்கே வந்து டபுள் டேப் டு லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் இருக்குது. தீம் ஸ்டோரில் வந்து பல தீம்ஸ் இருக்குது, ட்ரை பண்ண. Poco X2வில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃபேஸ் அண்ட் லாக், ஆப் லாக் எல்லாமே இருக்குது. இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தெளிவாக அதில் நீங்கள் தெரிஞ்சுங்க. பேட்டரி செட்டிங்ஸில் வந்து பேட்டரி சேவர் ஆப்ஷன் இருக்குது. டூவல் ஆப்ஸ் இருக்குது. உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆப்ஸை நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். 2 சிம் இருந்தால் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு நம்பருக்கும். பட்டன் ஷார்ட்கட் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. கேமரா லான்ச் பண்ண, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க, கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணன்னு பல கஸ்டம் ஆக்ஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணலாம். குயிக் பால் ஆப்ஷன் இருக்குது. குயிக்காக நீங்கள் செட்டிங்ஸ் இல்லை ஆப் அக்சஸ் பண்ண இதை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம், குயிக்காக நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது, ஸ்க்ரீன் மினிமைஸ் பண்ண. டிஜிட்டல் வெல்பீயிங், பேரண்ட் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் இருக்குது. கேமிங்காக கேம் டர்போ இருக்குது. கேம் விளையாடும்போது கேமிங்க்கு ஆப்டிமைசேஷன் பண்ணும் இது. ப்ளஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் வந்து இங்கேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணலாம். ப்ளஸ் கேம் விளையாடும்போது மினிமைஸ் ஸ்க்ரீனில் மெசேஜிங், ப்ரௌசர் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம். செகண்ட் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஃபோனில் வந்து 2 பார்ட்டிஷன் மாதிரி இதை வச்சுக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் பப்ளிக் மற்றும் ஒன்று வந்து ப்ரைவேட்டாக கூட நீங்கள் செக்யூர்டாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். கேமராவில் வீலாக்னு இப்படி ஷார்ட் கிளிப்ஸ் எடுக்கிற வீலாக் மோடு இருக்குது. இதில் வந்து பல எஃபெக்ட் கொண்டு வந்து ஒரு வீலாக் கிளிப்ஸ் எடுக்கலாம். ஸ்லோமோ இருக்குது. பொக்கே டெப்த் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். 4K வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ உண்டு. EASம் இருக்குது. கேமரா பற்றி ஒரு தனி பதிவு வெகுவரையில் போடுறேன். ஸோ இதான் வந்து Poco X2வோட ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சாஃப்ட்வேர் அம்சங்கள் இதெல்லாம் பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.